என்ன ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போகணுன்னா அதில் எனக்கு உளவே உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் போயிருக்கலாம். மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன், நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தம்பி இசை மதிவாணன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள் பெரும்பாடு பற்றீர்கள்ங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்வோடு அதை பகிர்ந்துக்கிறேன். இன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 10 ஆண்டுகள் கூட நம்ம போராடுவோம். ஆனால் உறுதியாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டியதில்லை. எந்த காலத்திலையும் தமிழ் மீதும் என் தாயின் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், தடம் பெறல மாட்டோம். தன்னலத்திற்காக சமரசங்களை செய்ய மாட்டோம். எவருக்காகவும் எதுக்காகவும் பதவிக்காக, அற்ப பணத்திற்காக போயிட்டு சமரசம் செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். அதில் வந்து எந்த சமரசமும் எங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை. நம்ம அதை செய்ய போகிறது இல்லை. நமக்கு அப்படி ஒரு வெற்றி தேவையும் இல்லை. நம்ம முழுக்க மக்களை நம்புகிறோம். 100 விழுக்காடு நம்புகிறோம். மக்கள் நம்மளை நம்புகிற வரை ஐயா குணங்குடி கனிபா அவர்கள் வந்து அவர் விடுதலைக்காக நான் போராடினேன். அவர் விடுதலை பெற்று வந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு சொன்னாங்க. இன்னும் என் காதுகளில் கேட்குது. மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி நிற்கிறோம். மக்கள் என்றைக்கு நம்புகிறாங்களோ அன்றைக்கி நமக்கு வெற்றி வரும். அது வரைக்கும் துணிஞ்சு நாம் போராடிட்டு இருப்போம். தலைவர் நமக்கு கற்பிச்சிருக்காங்க, வரலாறு நமக்கு வழிகாட்டுது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். அதில் என் உயிருக்கினியவர்கள், என் உடன் பிறந்தார்கள். கடலை தாண்டிட்டோம், கரை தான் இருக்குது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் பாருங்க, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருடாங்கிறார். நீ யாருக்கோ ஒருத்தருக்கு உழைக்கிறேங்கிற நம்பிக்கையை முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், பாடுபடுகிறாய்ங்கிற அந்த எண்ணத்தை கொண்டுருங்கிறாங்க. அதில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். இப்போ அதில் என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு என்று நான் நேசிக்கிறேனது நாம் தமிழர் சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துணையாக நில்லுங்க. கடந்த கால தேர்தலை விட என்னை கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடுறது, கொஞ்சம் செலவுகள், அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பெரும்பாலான இன உணர்வு உள்ள பெருந்தகைகள் நம்மளை கஷ்டப்பட விடலை. இப்போ முந்தைய தேர்தலில் நம்ம சிரமப்பட்டோம். இது வந்து நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதில் நம்ம உறுதியாக போட்டிடுவோம். அதுக்கு அநியாயமாகவும் அதுக்கு தயாராகிடுவோம். 5 ஆண்டு காலம் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமும் நம்ம விளையாட்டு தான். நாம் 3வது பெரிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கல, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது நம்ம 3வது பெரிய கட்சி ஆகிட்டோன்ட்டு. சில பேர் வந்து அவங்க இப்படி பெரிய கட்சி இதில் அப்படி இல்லை. உண்மையிலே நம்ம பெரிய கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். கோட்பாட்டளவில், கொள்கை அளவில் சமரசம் இல்லாமல் உறுதியாக நிற்கிறவன் எவனோ அவனே பெரியவன். நாம் உண்மையிலே ஆக பெரியவர்கள். அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் இருங்க, களத்தில் இருங்க. நீங்கள் நடந்து போகும்போது விழுகிற நிழலாக உங்கள் அண்ணன் பின்னாடி வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்றைக்குமே இந்த இனத்திற்கும், இந்த மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன். இது வந்து என் தலைவன் மேலே ஆணை. நீங்கள் இருங்க, நம்ம உறுதியாக வெல்லுவோம். தொடர்ச்சியாக நம்ம போராடி வென்று முடிப்போம்.
உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், எங்களை ஆதரித்தவர்கள், ஆதரிக்காதவர்கள், எதிர்த்தவர்கள், விமர்சிக்கிறவர்கள், விமர்சித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இனிவரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எங்களை நாங்களே செதுக்கி கொண்டு இன்னும் சிறப்பாக, இன்னும் மேம்பட்டு களத்திலே செயல்படுவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு இந்த நாளில் தருகிறேன். 10 ஆண்டுகளில் எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் நிலத்தில் ஏற்படுத்திய அரசியல் தாக்கத்தை எந்த அரசியல் இயக்கமும் செஞ்சதில்லை. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறுக சிறுக நம்ம வளர்ந்து வந்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை யாரும் மறுக்க இயலாது. நன்மைக்காக வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை மொபிலைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு சொன்னதான் அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கவன் இதை ஒரு நடிகன் செய்கிறானேன்னு அன்னைக்கு பார்த்தேன். ரசிகர்கள் கடைசி வரைக்கும் மனிதராக மாற மாட்டார்கள், மாறக்கூடாது. ரசிகங்கிறது வேற இவன் தமிழ் மக்கள், தமிழன் தான், இந்த மனிதன் தான் ரசிகன். தற்குறி இந்த வார்த்தைகள் எல்லாம் திராவிட கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. மக்கள் ரசிகன் என்பது பொதுவான, நீங்க சொல்லுதான், அவன் திராவிட சொல்லல, பொதுவாகவே ஒரு நடிகரோட ரசிகர் தான், அதுல மாற்றம் இல்ல. ரசிகன் அங்கிருந்து தான் இதை பேசுறோம் நம்ம. அவன் ரசிகன், அவன் தமிழர், அவன் மனிதன். மக்களை தற்குறின்னு சொல்றதுனால செருப்பால் அடிக்கணும். அதை தவிர வாய்ப்பு இருக்கா? திமுக, அதிமுக, பிஜேபி 3 பேருக்கும் பெரிய அடி விழப்போம். இல்ல அந்த அடின்னா அதோட பலனை யார் அனுபவிப்பார்னு சொல்றேன். இருங்க, அனுபவிக்கிறது அப்புறம். மக்கள் அனுபவிக்க போறானா, விஜய் அனுபவிக்க போறான்னு காலம் சொல்லும். யார் வந்தாலும் மக்கள் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. மக்களை தற்குறின்னு சொல்வதற்கு கோவப்பட்ட நீங்கள், மக்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதும் அதோட இன்னொரு பொருள் தானே. தற்குறி வேற வார்த்தை இல்ல, அது சொல்ல பிரச்சனை இல்லைங்க. இந்த கேடுகட்ட விஷயம் தெரியாது, தேர்தல் அரசியல் தெரியாது. அறிவு கெட்டு போவது கூட திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அறிவற்ற ஒரு பெருங்கூட்டமாக ஒரு நடிகனை வழிபடுகிற ஒரு வணங்குகிற வழிபாட்டு முறையை நம்ம நீங்கள் அவர்களை எப்படி தற்கொலை என்று சொல்பவர்களை கடுமையாக சாடுகிறீர்களோ, இவர்கள் மனநிலை வளராமல் இருப்பது என்பது நாட்டிற்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு பல இடங்கள்ல ஏரி குளங்கள் ஆழப்படுத்துறாங்க, ஆறுகள் ஒழுங்குபடுத்துறாங்க, சீமக்கருவில் எடுக்கிறாங்க. யாரு? என்னுடைய உங்கள் மாணவர்கள். விஜய் மக்கள் இயக்கமோ தாவேக்கவோ என்ன செய்கிறது? அவங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த பால் பொருளாதாரம், முட்டை, பண்ணை இதெல்லாம் வச்சு இங்க பொருளாதாரத்தை செழிக்க செய்ய முடியும்னு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு எல்லா பக்கமும். தம்பி ஆட்சிக்கு முதலமைச்சர் நான் உட்கார்ந்தவனே செய்வேன். ஏன் இது 15 வருஷம் அவர் அப்படி சொல்லவே இல்லை. நான் முதலமைச்சர் ஆவதற்கு எனக்கு ஓட்டு வேணாம், நீ இதை புரிஞ்சுக்க, முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கோ. இல்லைங்க, எவ்வளவு உணர்வுபூர்வமான பிள்ளைங்க இருக்காங்க. நான் உங்களை மட்டும் இருக்க தம்பிகள் தங்கைகளை பத்தி பேசுறேன். இல்ல, அவங்களை மட்டும் நான் கேட்கல. இவரு சினிமால இருந்து வந்ததுனால இந்த இதுதான் மேலதான் இருக்கு. இல்ல அப்படி எனக்கு கூட வாழ்க்கை முழுவதும் தியாகம் பண்ணவங்களையோட தான் சினிமாவை ஒப்பிட்டு பாக்குறேன். மணிவண்ணன் நானும் எனக்கு நல்லா தெரியும். இல்ல அது இல்லைங்க, இல்ல கிராமங்களை தத்தெடுப்பதற்கு அவருடைய வார்த்தைகளால ஈர்க்கப்பட்டவர். அவரு மணிவண்ணன் எல்லா தோழர்கள் மேலேயும் எனக்கு நான் வைக்கக்கூடிய விமர்சனம் இல்ல, அது ரொம்ப எளிமையா இருக்கிற நடைமுறை சிக்கல்களை தாண்டி எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை எடுத்து இல்ல, நான் எனக்கு இருக்குங்க. அதாவது 15 ஆண்டுகள் பெரிய காலம் அல்ல. அதை விரிவா ஏன்னா நீங்க அரசியலை கற்பிக்கிற இடத்துல இருந்து நம்ம நடிகர்கள் இல்ல வந்தோடனே பெருங்கூட்டம் வருது, கூட்ட அரசியல் தான். இல்ல அதெல்லாம் இது இப்படியே பார்க்க மக்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைச்சா இவன் கொடுப்பான் போட்டு மாத்தி ஓட்டு போடுறான். என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும், காலம் தான் சொல்லணும். அதுதாங்க மாற்றம் வரட்டும். மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இல்ல, நாம் ஆசைப்படக்கூடிய மாற்றம் இங்க இல்ல, கோட்டையில இல்ல.